Good morning. Today we are going to discuss about particle in two-dimensional box. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டூ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டூ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ், த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் டூ டைமென்ஷனல் பாக்ஸ். அப்போ ஒரு பார்ட்டிக்கிள் ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஜீரோவில் இருந்து, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற டைரக்ஷனுக்கு மூவ் ஆகி போகும். அதான் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் பார்த்துருப்போம். தென் அலாங் எக்ஸ் ஒய் ஜெட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த டைரக்ஷன், அந்த மூணு டைரக்ஷனில் பார்ட்டிக்கிள் மூவ் ஆகி போகும்போது தென் அதோட ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்ன த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸில் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ இந்த டூ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிக்கிள் தென் இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து என்னது ஜீரோ வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே ஆர் என்னது ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸ், அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில். ஆனால் அனதர் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒய் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து ஒய் ஈக்குவல் டு பி அப்படின்னு போகும்போது அந்த டைரக்ஷனில் பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் அண்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ டூ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த பார்ட்டிகிள் இன் டூ டைமென்ஷனல் பாக்ஸ் ப்ராப்ளம் இஸ் two-dimensional box problem is similar to particle in three-dimensional box problem with one coordinate omitted. இப்போ particle in three-dimensional boxல x, y, z directionல particle மூவ் ஆகும்போது then அதோட wave function and energy levels அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டூ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது then z axis வந்து என்ன செஞ்சிடும், நம்ம இந்த இடத்துல ஒமிட் பண்ணிடுவோம். then one coordinate omitted அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் பார்ட்டிக்கிள் ஜீரோ பொசிஷனில் இருந்து ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கும், என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கும், தென் ஒய் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து ஒய் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற பொசிஷனுக்கும் போகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னது பார்க்கணும். அப்போ தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் ஒய் த boundary conditions. The rectangular box for the two boundary conditions. Then boundary conditions 1 அப்படி பார்க்கும்போது x 0 then y equal to x 0ல இருந்து x a then y தான் இருக்கு. இது வந்து என்னது boundary condition 1. Then boundary condition 2 x of x y of 0 equal to x of x y of b அப்படிங்கிறத பார்க்கணும். Then there are another two boundary conditions. then இதை எப்படி சிம்பிளிஃபை எழுதிட்டோம்னா எக்ஸ் ஜீரோவில் இருந்து தென் எக்ஸ் ஆஃப் ஜீரோ டு பார்ட்டிக்கிள் மூவ் இன் அலாங் என்னது எக்ஸ் ஏ பொசிஷன். தென் பார்ட்டிக்கிள் என்னது செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் ஒய் ஜீரோவில் இருந்து ஒய் ஆஃப் பிக்கு போகும்போது தென் அதோட பவுண்டரி கண்டிஷன்ஸ். அப்போ ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸோட வேல்யூ ஜீரோவில் இருந்து எக்ஸோட வேல்யூ ஏக்கு போகும்போது, ஒய்யோட வேல்யூ ஜீரோவில் இருந்து ஒய்யோட வேல்யூ பிக்கு போகும்போது, அப்போ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கார்டிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் என்ன செய்கிறோம், இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸை அடுத்து என்ன செய்யறோம், அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஃபார் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் பார்க்கும்போது கச்சிகப் ஈக்குவல் டு மைனஸ் கச்சு ஸ்கொயர் பை 8/ஸ்கொயர் எம் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துப்போம். தட் இஸ் வந்து டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர், ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஃபார் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ஸ். அப்போ கச்சிகப் சை ஈக்குவல் டு இ சை. அப்போ கச்சிகப் அப்படின்னு சொல்லும்போது தென் மைனஸ் கச்சு ஸ்கொயர் பை 8/ஸ்கொயர் எம் தென் அலாங்கிறது டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் இ சை ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஈசை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தென் இதில் ஏற்கனவே பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒன் டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த பாக்ஸில் வந்து V equal to 0 then outside the box அப்படின்னு சொல்லும்போது V infinity அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
அப்போ இந்த இடத்துல நம்ம டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது சொல்லும்போது ஒன்லி ஃபார் கால்குலேட்டட் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் 2 டைமென்ஷனல் பாக்ஸில். அதுக்கடுத்து அதில் பார்த்தோம்னா இந்த 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அலாங் 2 டிஃபரண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ். த செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் கிவ்ஸ் 2 டிஃபரண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2 பவுண்டரி கண்டிஷன் இருக்கு, 2 வேரியபிள்ஸ் இருக்கு. எக்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, தென் பார்ட்டிக்கு வந்து அது அடுத்து ஒய் அப்படிங்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ 2 வேரியபிள்ஸ் இருக்கும்போது தென் இதோட செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் எம் ஹச் ஸ்கொயர் இஎக்ஸ். தென் வந்து என்னது இது இஎக்ஸ். இந்த டேர்ம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் என்ன செய்யும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டேர்ம். இது வந்து இந்த டேர்ம் வந்து எக்ஸ் டேர்ம். அடுத்து ஒய் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஒய் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் எம் பை ஹச் ஸ்கொயர் தென் என்னது இஒய். அப்போ இந்த டேர்ம் வந்து என்னது த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் டேர்ம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 பவுண்டரி கண்டிஷன் பார்த்துட்டோம். தென் என்னது ஸ்டார்டிங் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷனில் த செப்பரேஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் அண்டு ஒய் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன் சொல்யூஷன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கேஎக்ஸ் பிளஸ் பி சைன் கேஎக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷனுக்கு. தென் செகண்ட் ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சி காஸ் கேஒய் பிளஸ் டி சைன் கேஒய். இது செகண்டரி பவுண்டரி கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷனில் இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஆஃப் 0ல இருந்து எக்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகும்போது இந்த பவுண்டரி கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷனில் இந்த இன் ஜென்ரல் சொல்யூஷனில் என்ன செய்யறோம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது அப்ளைங் தி பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 அண்டு KA ஈக்குவல் டு n பை. அப்போ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் A cos K எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸ் 0 K 0. அடுத்து P sin K A, அடுத்து எக்ஸோட வேல்யூ A. அப்போ A cos K 0 பிளஸ் B sin K 0 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ A cos K 0 அப்படின்னு சொல்லும்போது A அண்ட் B அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இப்போ காஸ் 0 அப்படின்னா காசோட வேல்யூ 1, சைன் 0 அப்படின்னா 0 அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ காசு என்னது கேவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லும்போது காசோட வேல்யூ 1. அப்போ ஏ அப்படிங்கிறது என்னது 0 அப்படின்னு பார்த்துக்குவோம். அப்போ ஏவோட வேல்யூ 0 அண்டு சைன் கேஏ அப்படின்னு சொல்லும்போது இப்போ சைன் 0 அப்படின்னா என்னதுன்னா அது வந்து என்னது n பை சைன் 2 பைனாலும் என்னது 0 தான், சைன் 3 பைனாலும் 0 தான். அப்போ நம்ம என்ன செய்வோம் எப்போ கொண்டு வரோம்னா சைன் n பை அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொண்டு வருவோம். அப்போ கேஏ ஈக்குவல் டு n பை அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்னா அப்போ கே ஈக்குவல் டு தென் என்னது n பை ஏ அப்படின்னு எழுதுவோம். கே ஈக்குவல் டு n பை ஏ, இது அதோட வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்யறோம், இதை அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி சைன் n பை ஏ எக்ஸ். பி என்னது n பை ஏ எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இது வந்து பி அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். பி அண்ட் டியோட வெளியிலானது அந்த √2 பை ஏ அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அடுத்து செகண்டரி பவுண்டரி கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டி சைன் என் பை பி ஒய். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன செஞ்சுக்குவோம் செகண்டரி பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கோம். செகண்டரி பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஒய் ஆஃப் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஆஃப் 0 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்து ஒய் ஆஃப் பி அப்படிங்கிற பொசிஷனுக்கு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது தென் அந்த செகண்ட் பவுண்டரி கண்டிஷனில் இன் ஜென்ரல் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் என்ன செய்யணும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு காஸ் சி காஸ் கேஒய் பிளஸ் டி சைன் கேஒய் அப்படிங்கிற பவுண்டரி கண்டிஷனில் செகண்ட் பவுண்டரி கண்டிஷனில் இதில் என்ன செய்யணும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ காஸ் சி காஸ் கே ஒய் அப்படின்னு சொல்லும்போது என்னது 0 டி சைன் கேஒய் அப்படிங்கிற பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல கேஒய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்னது 0, கேஒய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்னது பி. அப்போ காஸ் கே 0 அப்படின்னு சொல்லும்போது 1,
சைன் கே என்னது சைன் பி அப்படின்னு சொல்லும்போது 0. அதே மாதிரி தான் வரும். அப்போ ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டி சைன் என் பை பி ஒய். அப்போ இந்த இடத்துல சி அப்படிங்கிற டேர்ம் வந்து என்னது 0. அப்போ காஸ் 0 அப்படின்னு சொல்லும்போது காசோட வேல்யூ 1. அப்போ சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இப்போ ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டி சைன் என் பை பி ஒய் அப்படின்போம். அப்போ இதில் என் அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். தென் அதோட வேல்யூ வந்து என்ன தான் என்னோட வேல்யூ வந்து 1 2 அந்த மாதிரி சி எக்ஸெட்ரா வருது. அப்போ இதோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சை ஈக்குவல் டு என்னது ஜென்ரல் வேவ் ஈக்குவேஷன் 1 டைமென்ஷனல் பாக்ஸில் பார்த்துக்கோம்ல. இப்போ சை ஈக்குவல் டு √2/a சைன் என் பை ஏ எக்ஸ் அப்படியே பார்த்துப்போம். இது 1 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய வேவ் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதை நம்ம 2 டைமென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டி பி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேல்யூ வந்து நம்ம பார்த்துருப்போம் √2/a அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சை ஆஃப் எக்ஸ் சை ஆஃப் ஒய். இப்போ சை ஆஃப் எக்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா √2/a சைன் என் பை எக்ஸ் பை ஏ. அடுத்து சை ஆஃப் ஒய் அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா √2/b சைன் என் பை ஒய் பை பி. இப்போ இதில் ரெண்டுலையுமே காமனாக இருக்குது பார்த்தோம்னா √2/a √2/b அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? இது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் என்ன செய்யறோம்? மல்டிபிள் பண்ணும்போது √2/a சைன் என் பை எக்ஸ் ஏ இன்ட்டு √2/b சைன் என் பை ஒய் பி அப்படின்னு. அதில் ரெண்டுலையுமே காமனாக இருக்குது √2/a √2/b. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக வெளியே எழுதுகிறோம். காமனாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் என்னது வெளியே எழுதும்போது √2/a இன்ட்டு √2/b சைன் என் பை எக்ஸ் பை ஏ சைன் என் பை ஒய் பி. இந்த மறுபடியும் என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ √2 இன்ட்டு √2 அப்படின்னு சொல்லும்போது √4/ab அப்படின்னு எழுதுறோம். நம்ம சைன் என் பை எக்ஸ் ஏ சைன் என் பை ஒய் பி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து என்னது 2 டைமென்ஷனல் பாக்ஸ் கூடிய தென் என்னது வேவ் ஈக்குவேஷன். அப்போ √4/ab சைன் என் பை எக்ஸ் ஏ சைன் என் பை ஒய் பி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிற வேல்யூ இப்போ என் எக்ஸோட வேல்யூ வந்து 1 தென் என் ஒய்யோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லும்போது தென் அதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்போது தென் சை வந்து 1 2 ஆகி இருக்கும்போது √4/ab சைன் என் பை என்னது சைன் பை எக்ஸ் பை ஏ சைன் 2/y பி. இப்போ இதில் பார்த்தோம்னா என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது பை எக்ஸ், என் ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லும்போது 2π அப்படின்றது உண்டு. இப்போ இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஜென்ரலாக தென் சை 1 2 அப்படின்னு சொல்லும்போது √4ஓட வேல்யூ 2 டிவைட் பை √ab சைன் பை எக்ஸ் பை ஏ சைன் 2πy பை பி அப்படின்னு எழுதுறோம். இது எக்ஸாம்பிள். என் எக்ஸோட வேல்யூ 1 தென் என் ஒய்யோட வேல்யூ 2 இருக்கும்போது 2 டைமென்ஷனல் பாக்ஸில் தென் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ வேவ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்னது எனர்ஜி 2 டைமென்ஷனல் பாக்ஸ் எனர்ஜி பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி EX/Y. ஜென்ரலாக எனர்ஜியோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது தென் E n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது EX nx ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8ma ஸ்கொயர். EY அப்படின்னு சொல்லும்போது EY ஸ்கொயர் ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர். ரெண்டு சேர்க்கும்போது EX + Y அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம எனர்ஜியை சேர்க்கும்போது ஆட் பண்ணிக்கிடுவோம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ EX + Y nx ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர். இப்போ இதில் ஜென்ரலாக இருக்கிறதுனால h ஸ்கொயர் 8ma ஸ்கொயர் h ஸ்கொயர் 8ma ஸ்கொயர். அப்போ EX ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். இப்போ nx ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது nxோட வேல்யூ 1 தென் nyயோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறோம் E12 h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட் அப்படின்னு அப்படி எடுத்தோம். தென் என்னது எக்ஸோட வேல்யூ 1 தென் nyயோட வேல்யூ 2. அப்போ 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 1 + 4 5 h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர். அப்போ எனர்ஜியோட வேல்யூ வந்து nxோட வேல்யூ 1 இருக்கும்போது nyயோட வேல்யூ 2 இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஆஃப் 2 டைமென்ஷனல் பாக்ஸ் ஈக்குவேஷன் என்னது 5h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2 டைமென்ஷனல் பாக்ஸ். அப்போ 2 டைமென்ஷனல் பாக்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறத அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து 0 பாயிண்ட் எனர்ஜி. இப்போ எல்லாத்துக்குமே 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. எதுக்கெல்லாம் 1 டைமென்ஷனல் பாக்ஸு 2 டைமென்ஷனல் பாக்ஸு 3 டைமென்ஷனல் பாக்ஸ்.
இப்போ 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது n ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது அதை அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் 0 எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது லோயர் எனர்ஜி ஸ்டேட், லோயர் எனர்ஜி லெவல் ஸ்டேட் அப்படிங்கிறோம், லோயர் எனர்ஜி ஸ்டேட். இந்த லோயர் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது என்னது மோர் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது 1 டைமென்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது nx மட்டும் இருக்கும். 2 டைமென்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது nx ny இருக்கும். 3 டைமென்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது nx ny nz. தென் 3 மூவ் ஆகும்போது பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி லெவல், அதாவது எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிற. இப்போ என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது 1 டைமென்ஷன் பாக்ஸ் பார்த்தோம்னா என்னது nx என்னது nx அப்படின்னு பார்ப்போம். n x ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8 ms பார்ப்போம். இப்போ nx ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது x ஸ்கொயர் என்னது n1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 1 தான். அப்போ h ஸ்கொயர் டிவைட் பை 8 ma ஸ்கொயர். இது வந்து 1 டைமென்ஷன் பாக்ஸ்க்குரிய 0 எனர்ஜி n ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. அடுத்து 2 டைமென்ஷனல் பாக்ஸ்க்குரிய 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது nx-ஓட வேல்யூ 1 தான், ny-ஓட வேல்யூ 1 தான் இருக்கும்போது இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 2h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்போம். அப்போ 2 டைமென்ஷனல் பாக்ஸ்க்குரிய 0 எனர்ஜி அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது nx-ஓட வேல்யூ 1, ny-ஓட வேல்யூ 1, nz-ஓட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது அப்போ எப்படி எழுதுறோம் nx y z ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 3 அப்படின்னு வரப்போ 3h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் தட் இஸ் என்னது 0 எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் 3 டைமென்ஷனல் பாக்ஸ். தென் அப்போ எனர்ஜி லெவல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது 3D கிரேட்டர் தென் 2 டைமென்ஷனல் கிரேட்டர் தென் 1 டைமென்ஷனல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வோம் நம்ம ஆட் பண்ணுவோம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த கான்செப்டை நம்ம என்ன செய்யணும் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா 2 டைமென்ஷனல் பாக்ஸ் அதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.